Awesome Max Class students assalamu alaikum. நம்ம சேனலில் CBSE 10th standard Max classes ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி கிளாஸில் எக்ஸசைஸ் 1.1ல் ஃபர்ஸ்ட் பார்ட் சம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணலாம் வாங்க. எக்ஸசைஸ் சம்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ப்ரைம் நம்பர்ஸ்னால் a number which is only divided by itself and 1 is called a prime number. அதாவது எந்த ஒரு நம்பரை அதே நம்பராலையும் இல்லை ஒன்னாலையும் டிவைட் பண்ண முடியுமோ அதுதான் ப்ரைம் நம்பர். வேறு எந்த ஒரு ஃபேக்டர்ஸும் இதுக்கு இருக்காது. அப்படி இருக்கக்கூடிய நம்பரை தான் ப்ரைம் நம்பர்னு சொல்கிறோம். இப்போ எதுக்காக இந்த ப்ரைம் நம்பர் பற்றி சொல்கிறோன்னா எக்ஸசைஸ் 1.1 ஃபுல்லாகவுமே பார்த்திங்கன்னா ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பற்றி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் தெரியணுன்னா ப்ரைம் நம்பர்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அதுக்காக தான் இது நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ 13 நம்பர் இருக்குது. இது ஒரு ப்ரைம் நம்பர். 13ஓட ஃபேக்டர்ஸ் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்னென்ன எழுதலாம், 13 into 1ன்னு எழுதலாம், இல்லைனா 1 into 13 சொல்லலாம். அப்போ 13 ஒரு ப்ரைம் நம்பர். இதுவே பார்த்தீங்கன்னா 12 இது வந்து ப்ரைம் நம்பர். ஓகே, இப்போ 12 பார்த்தீங்கன்னா எப்படிலாம் எழுதலாம், 2 into 6ன்னு எழுதினாலும் 12 தான். 2 6 are 12 சொல்லுவோம். அப்புறம் 4 into 3 இந்த ஃபேக்டர்ஸ்க்கும் என்ன வரும், 12 தான் வரும். 4 3s are 12, இல்லைனா 3 4s are 12, 6 2s are 12 அப்படியும் சொல்லலாம். இதுக்கப்புறம் உள்ள ஃபேக்டர் என்னென்னா 12 into 1 1 into 12. ஸோ இந்த ஒரு ஃபேக்டர் மட்டும் இருந்தது அப்படின்னா தான் இதை நம்ம ப்ரைம் நம்பர் சொல்லுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னு. ஸோ இது ப்ரைம் நம்பர் கிடையாது. ஓகேவா, இதுதான் ப்ரைம் நம்பர், 13 ப்ரைம் நம்பர். ஸோ இது மாதிரி வேறு என்னென்ன ப்ரைம் நம்பர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்லேயும் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா 2 3 5 அதுக்கப்புறம் 7 இருக்குது. 8லாம் வராது, 9ம் உங்களுக்கு தெரியும் டேபிள்ஸில் வரும், 10ம் வரும். ஸோ நெக்ஸ்ட் 11 13 14க்கு அப்புறம் 15. ஸோ 15 ஆட் நம்பர்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு ப்ரைம் நம்பர் மாதிரி தெரியும். ஆனால் 15ஓட ஃபேக்டர்ஸ் பார்த்திங்கன்னா 5 3s are 15, 3 5s are 15ன்னு இருக்குது. ஸோ அதனால் இது உங்களுக்கு ப்ரைம் நம்பர் இல்லை. 13க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா 17 19 நெக்ஸ்ட்டு 20 21 22 எல்லாமே வந்து ப்ரைம் நம்பர் இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு 23 24 25 26 27ம் உங்களுக்கு டேபிளில் இருக்கும், 28ம் இருக்கும், 29. ஸோ இந்த மாதிரி ப்ரைம் நம்பர்ஸ் வந்து நமக்கு போய்கிட்டே இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ண போகிறோம். ஸோ அதை வச்சு தான் நம்ம எக்ஸசைஸ் 1.1 ஃபுல்லாகவுமே கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ எக்ஸசைஸ் 1.1 வந்து நம்ம பார்க்க போகிறோம் சம். ஃபஸ்ட் சம், express each number as a product of its prime numbers or prime factors எப்படி வேணால் சொல்லலாம். ஸோ ஒவ்வொரு நம்பரையும் ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸாக இல்லை ப்ரைம் ஃபேக்டர்ஸாக எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு சம் வந்து 140 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம லோயர் கிளாஸஸ்லேயே படிச்சிருப்போம், 8th ஸ்டாண்டர்டில் அந்த மாதிரி எல் டிவிஷன் படிச்சிருப்போம். ஸோ இந்த எல் டிவிஷன் யூஸ் பண்ணி தான் ப்ரைம் ஃபேக்டர்ஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபஸ்ட்டு எப்போவுமே இந்த நம்பருக்கு எல் டிவிஷன் பண்ணும்பொழுது லாஸ்ட் டிஜிட் வந்து ஈவனில் இருக்கா ஆடில் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். இந்த ப்ரைம் ஃபேக்டர்ஸ்க்காக சொல்கிறோம். ஸோ இப்போ 0ங்கிறது நீங்கள் எப்போவுமே ஈவனில் எடுத்துக்கோங்க. ஏன்னா 2 டேபிளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 2s are 10ன்னு வரும். ஸோ அதனால் ஈவன் நம்பர்னு எடுத்துக்கிட்டோன்னா ஃபஸ்ட்டு ப்ரைம் நம்பர் ஈவன் ப்ரைம் நம்பர் என்ன, ஒரே ஒரு ஈவன் ப்ரைம் நம்பர் தான், அது 2 மட்டும்தான். ஸோ அப்போ 2 டேபிள் யூஸ் பண்ணுறோம். ஸோ 2 டேபிள்ஸில் ஸோ 1 வந்து ஸ்மாலராக இருக்கிறதுனால நம்ம 14 எடுத்துக்கிறோம். ஸோ 7 2s are 14, நெக்ஸ்ட்டு 0. ஸோ எகெயின் 0 தான் இருக்குது. நம்ம எகெயின் வந்து 2 ப்ரைம் நம்பரே யூஸ் பண்ணுறோம். ஸோ என்ன வரும், 3 2s are 6, பேலன்ஸ் 1, ஸோ 5 2s are 10. ஸோ இங்கே 5 பார்த்ததோட இது வந்து ஆட் நம்பர் ஆகிடுச்சு. ஸோ ஆட் நம்பரில் ஆட் ப்ரைம் நம்பர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3ம் ஆட் ப்ரைம் நம்பர் தான், 5ம் ஆட் ப்ரைம் நம்பர் தான். ஸோ 5ன்னு எண்ட் ஆகிற நம்பருக்கு எல்லாமே நம்ம 5 டேபிள் யூஸ் பண்ணோன்னா ஈஸியாக இருக்கும். 5 இல்லாமல் வேறு ஆட் நம்பர் வந்ததுன்னா 3 டேபிள் யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே 5 இருக்கிறதுனால இங்கே என்ன வரும், 7 5s are 35. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது 2 2 5 7 இது எல்லாமே ப்ரைம் நம்பர்ஸ் தான். ஸோ இங்கே நீங்கள் ஸ்டாப் பண்ணிடலாம். சில பேர் வந்து இது எகெயின் 7ன்னு போட்டு 1ன்னு போடுவாங்க. ஸோ ப்ரைம் நம்பர் தான் அப்படிங்கும்போது இதோட நீங்கள் ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ இதோட ஆன்சர் என்ன வரும், 140 is equal to 2 into 2 into 5 into 7. ஸோ இதுதான் அதோட ஃபேக்டர்ஸ், ப்ரைம் ஃபேக்டர்ஸ். ஸோ இதை எப்படி எழுதலாம்னா ஒரே நம்பராக இருக்கும்போது நம்ம வந்து அதை பவரில் எழுதி காட்டலாம். 2 squared into 5 into 7. ஸோ இந்த மாதிரி ஸ்கொயரில் எழுத பழகிட்டோன்னா எல்சிஎம் ஹெச்சிஎஃப்பில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, ஸோ இதுதான் ஃபஸ்ட் சம். செகண்ட் சம்
156 ஃபஸ்ட் பார்ட்டோட செகண்ட் சம். இதுக்கும் அதே மாதிரி நம்ம எல் டிவிஷன் தான் போடுறோம். ஸோ 6 வந்து ஒரு ஈவன் நம்பர், அதனால் ஈவன் ப்ரைம் நம்பர் 2 எடுத்துக்கிறோம். ஸோ இதில் 7 2s are 14, பேலன்ஸ் 1. ஸோ 8 2s are 16. ஸோ எகெயின் 8 is a ஈவன் நம்பர், அதனால் ஈவன் ப்ரைம் வந்து 2 தான். ஸோ 3 2s are 6, here 9 2s are 18. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 9 இது வந்து ஆட் நம்பர். ஆட் நம்பருங்கும்போது இங்கே நம்ம ஆட் ப்ரைம் நம்பர் தான் எடுத்துக்கணும். ஸோ ஆட் ப்ரைம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எது 3, அதனால் நம்ம 3யே எடுத்துக்கலாம். 5 இருந்துச்சுன்னா மட்டும் நம்ம 5 டேபிள் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே 1 3 is 3, 3 3s are 9. ஸோ 13 வந்து ஒரு ப்ரைம் நம்பர் நமக்கு தெரியும், ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். ஸோ இந்த ஈவன் நம்பர் ஆட் நம்பர் இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா ப்ரைம் நம்பர், இதுக்கான டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம சேனல்லே ஷார்ட் வீடியோ போட்டிருக்கோம். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அது போய் வியூ பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். 156 ஈக்குவல் டு 2 × 2 × 3 × 13. ஸோ 2 வந்து பவர் 2 இருக்குது, 3 × 13. ஸோ இதுதான் 156ஓட ப்ரைம் ஃபேக்டர்ஸ். நெக்ஸ்ட்டு தேர்ட் சம் 3825. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு 4 டிஜிட்டாக கொடுத்துருக்காங்க, பெரிய நம்பராக இருக்குது அப்படின்னு நினைக்க வேணாம். ஸோ இப்போ 3825னா லாஸ்ட் டிஜிட் தான் நம்ம பார்க்கணும். லாஸ்ட் டிஜிட் 5ல் இருக்குது. ஸோ 5ல் இருக்கும்போது நம்ம எப்போவுமே என்ன பண்ணலாம், 5 ப்ரைம் நம்பர் தான், அது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 5 யூஸ் பண்ணும்போது இங்கே என்ன வரும் உங்களுக்கு, 7 5s are 35. ஸோ பேலன்ஸ் 3, 6 5s are 30, 5 5s are 25. ஸோ எகெயின் இங்கே உங்களுக்கு 5 இருக்குது. ஸோ நம்ம எகெயின் 5 யூஸ் பண்ணுறோம். 1 5 is 5, பேலன்ஸ் 2, 5 5s are 25, பேலன்ஸ் 1, 3 5s are 15. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 3 வந்து ஒரு ஆட் நம்பர். 5 இருந்தால் தான் நம்ம 5 வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ஆட் நம்பர் இருக்கும்போது உங்களுக்கு ஆட் ப்ரைம் தான் யூஸ் பண்ணணும். ஆட் ப்ரைம் நம்பர் ஃபஸ்ட்டு எது 3. ஸோ 3 டேபிளில் நீங்கள் 15 பார்க்கணும். ஸோ 5 3s are 15, 1 3 is 3. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு 51ன்னு வந்திருக்கு. ஸோ 1ங்கிறதும் உங்களுக்கு ஆட் நம்பர் தான், எகெயின் 3 டேபிள். ஸோ 1 3 is 3, பேலன்ஸ் 2 21, 7 3s are 21. 17 is a prime number. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் ஃபேக்டர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஸோ 3825ஓட ஃபேக்டர்ஸ் என்னென்னா அப்படின்னா 5 × 5 × 3 × 3 × 17. ஸோ எப்போவுமே ஸ்மால் நம்பர்லேருந்து பிக் நம்பராக எழுத பழகிங்க. அப்போது இங்கே 3 இருக்குது. ஸோ 3 ஸ்கொயர் × 5 ஸ்கொயர் × 17. ஸோ இதுதான் வந்து 3825ஓட ப்ரைம் ஃபேக்டர்ஸ். ஃபோர்த் சம் பார்த்தீங்கன்னா 5005. ஓகே, ஸோ சேம் எல் டிவிஷன் மெத்தட் தான் இங்கேயும் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ 5 பார்த்தோன்னே 5 ப்ரைம் நம்பர் யூஸ் பண்ணுறோம். 1 5 is 5, 0 0, 1 5 is 5. ஸோ நெக்ஸ்ட்டு 1 வந்து ஒரு ஆட் நம்பர். ஸோ ஆட் நம்பர்னால் நம்ம 3 எடுக்கலாம் அப்படின்னு யோசிப்போம். ஸோ எப்போவுமே இந்த மாதிரி பெரிய நம்பராக இருக்கும்போது 3ல் இது ஃபுல்லாக டிவைட் ஆகுதா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் இதை வேணால் ரஃப் ஒர்க்காக இங்கே சைடில் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். டிவைடட் பை 3ஆல் இதை நம்ம டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், 3 3s are 9, பேலன்ஸ் 1. ஹியர் ஆல்சோ 3 3s are 9, பேலன்ஸ் 1. அதாவது பேலன்ஸ் இதில் எவ்வளோ வரும்னா 11ன்னு வரும். 11 வந்து நம்ம 3 டேபிளில் வராது. ஸோ இங்கே 11ல் வந்து தான் உங்களுக்கு நிற்கிது இல்லையா, இது ஒரு க்ளூ மாதிரி, இது ஒரு டிப்ஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போ இந்த 11 தான் இதோட ஃபேக்டராக இப்போ வரும் அப்படின்னு அர்த்தம். அதாவது இங்கே நீங்கள் நெக்ஸ்ட்டு 11 டேபிளால் தான் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு இந்த 11 வந்து ரிமைண்டர் வராமல் 0வாக உங்களுக்கு டிவைட் ஆகும். ஓகே, ஸோ இப்போ 11 டேபிளில் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், இது வந்து 10 நம்ம எடுக்க முடியாது, 100ன்னு எடுக்கணும் இல்லையா. ஸோ 9 11s are 99, பேலன்ஸ் 1, 1 11 is 11. ஸோ இப்போ 91 அப்படின்னு வந்திருக்கு. இதுலேயும் 1 வந்து நீங்கள் பார்த்த உடனே 1 is a odd number அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 3 டேபிளில் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது யோசித்து பார்த்தாலே தெரியும். 3 3s are 9, பேலன்ஸ் 1 இருக்கும். ஸோ அப்போ 3 டேபிளில் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் ப்ரைம் நம்பர் என்ன 5. 5லேயும் இது வராது, எண்டு 5ல் இல்லை. நெக்ஸ்ட் ப்ரைம் நம்பர் என்ன 7. ஸோ அப்போ 7ஆல் பண்ணால் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 7 is 7. ஸோ இது கிடைக்கும், பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது. 1 7 is 7, பேலன்ஸ் 2 இருக்கும், 21. ஸோ
3 7s 21. ஸோ 13 வந்து ப்ரைம் நம்பர். இதுக்கப்புறம் நம்ம ஃபேக்டர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஸோ இங்கேவே நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். இங்கே ஏன் இவ்வளோ கன்ஃபியூஷன் வர மாதிரி இருக்குது அப்படின்னா, பிக்கர் நம்பராக இருக்கும்போது 5 பார்த்தோன்னே நம்ம டிவைட் போட்டுட்டோம். ஸோ இந்த நம்பர் 3ஆல் பண்ண முடியுமாங்கிறத பார்க்கணும். இது தெரியாமல் நாம் 3ஆல் இங்கே போட்டோன்னா பேலன்ஸ் வந்து நிற்கும். ஸோ திரும்பவும் நீங்கள் க்ராஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு டவுட் இருந்தது அப்படின்னா ஃபுல்லாக டிவைட் ஆகுமான்னு இந்த மாதிரி செக் பண்ணுங்கள். செக் பண்ணும்போது நமக்கு பேலன்ஸ் இங்கே என்ன கிடைக்குதோ அதுதான் அதோட ஃபேக்டராக யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இது வந்து பிக்கர் நம்பருக்கு ஒரு டிப்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போது ஆன்சர் வந்து 5000. 5ஓட ப்ரைம் ஃபேக்டர்ஸ் 5 into 11 into 7 into 13. ஸோ நம்ம ஸ்மாலஸ்ட் நம்பர்லேருந்து எழுதணுன்னா 5 into 7 into 11 into 13. நெக்ஸ்ட்டு 5th சம் பார்த்திங்கன்னா 7429. இது அதை விட இன்னும் பெரிய நம்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ 9 பார்த்தோன்னே ஆட் நம்பர். ஸோ 3 டேபிளால் டிவைட் பண்ணலாம் அப்படின்னு தோணும். ஆனால் நம்ம ஃபுல்லாக டிவைட் ஆகுதான்னு செக் பண்ணணும். ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா 7429 3ஆல் டிவைட் பண்ணி பார்க்கணும். ஸோ டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 3 டேபிளில் 2 3s 6 பேலன்ஸ் 1, 4 3s 12 பேலன்ஸ் 2, ஸோ 7 3s 21 பேலன்ஸ் 1. ஸோ இங்கே பேலன்ஸ் எவ்வளோ வரும் அப்படின்னா 19. ஸோ இந்த மாதிரி 19 பேலன்ஸ் வந்ததுன்னா என்ன பண்ணணும்? இங்கே ஏற்கனவே சொல்லியிருந்தேன் 11 பேலன்ஸ் இருக்கிறதுனால 11 தான் ஃபேக்டராக யூஸ் பண்ணணும். அதே மாதிரி இங்கே 19 பேலன்ஸ் இருக்கிறதுனால இங்கே பார்த்தீங்கன்னா 19 தான் ஃபேக்டராக யூஸ் பண்ணணும். 19th டேபிள். ஸோ 19th டேபிள் போடணுமா அப்படின்னா வேறு வழி இல்லை. ஏன்னா ப்ரைம் நம்பர்ஸுங்கும் போது அப்படி தான் போட்டாகணும். ஸோ இப்போ இந்த 19 ஒரு நம்பரால் நம்மளால் மல்டிப்ளை பண்ணி, இல்லை உங்களுக்கு 19 டேபிள் தெரியும்னா ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். ஸோ எத்தனை டைம் வரும் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொன்றா பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு 3 into 19 அப்படின்னு பாருங்கள். 3 into 19 என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 57 வரும். ஸோ 74ல் 57 சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா பேலன்ஸ் 172 வரும். ஸோ 172 இருக்கிறதுனால 9 into 19 171. பேலன்ஸ் பார்த்திங்கன்னா 19 இருக்கும். ஸோ 19க்கு 119 is 19. ஸோ எகெயின் இது பார்த்திங்கன்னா 391 கொடுத்துருக்காங்க. ஆட் நம்பர் பார்த்தோன்னே 3 டேபிளில் யூஸ் பண்ணலான்னா இங்கே பார்த்தோன்னே தெரியும் 1 3 3 3 3 9. இது பேலன்ஸ் 1 இருக்கும். ஸோ 1 எப்படி இருக்குன்னா அப்போ நம்ம கண்டிப்பாக இந்த 3 டேபிள் வச்சு நம்மளால் ஃபேக்டர் என்னங்கிறதையும் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல. ஸோ அப்போ 3 இல்லை. நெக்ஸ்ட்டு 5 டேபிள்லேயும் வராது, 7 டேபிள்லேயும் வருமானு பாருங்கள். 7 டேபிள்லேயும் பாசிபிள் இல்லை. இது மாதிரி ஒவ்வொரு ப்ரைம் நம்பர் டேபிள்ஸையும் நம்ம செக் பண்ணிகிட்டே வரணும். ஸோ அப்படி செக் பண்ணும்போது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 17th டேபிளில் தான் இது ஃபுல்லாக உங்களால் டிவைட் பண்ண முடியும். ஸோ 17th டேபிளில் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 2 into 17 பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 34 வரும். பேலன்ஸ் வந்து 51 இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு 3 into 17 பண்ணிங்கன்னா பேலன்ஸ் 51 வரும். ஸோ இதெல்லாம் நீங்கள் இங்கே கேன்சல் பண்ணி போட்டு பாருங்கள். ரஃபில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ 23 இஸ் அ ப்ரைம் நம்பர். ஸோ இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். 19 into 17 into 23. ஸோ இதுதான் 7429ஓட ப்ரைம் ஃபேக்டர்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.